வணக்கம் மக்களே. இன்னைக்கு நிறைய பேர் ஐடி ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய இறங்கியிருக்கு. எந்த ஸ்டாக்கை எங்கே வாங்கலாம் அப்படின்னு வழக்கமாக செக்டார் பற்றி பேசுவோம். இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டாக்கோட பையிங் ப்ரைஸ் எது, கரெக்டாக கரெக்ஷன் ஆகி வந்தால் எந்த இடத்துக்கு வரும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கரெக்ஷன் ஆகும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ஷன் எப்போ முடியும் இதுக்கு அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம். உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம். கரெக்ஷன் வர்றதுக்கு காரணம் நிஃப்டி 2020 இந்த கொரோனா டைமில் விழுந்ததுலேருந்து நிஃப்டி எவ்வளோ ஏறி இருக்குது, ஐடி ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஐடி ஸ்டாக்ஸ்ன்றது இங்கே வந்து ஆரஞ்சு கலர் லைன் சார்ட்டர் இல்லையா, அதுதான் பீட்டா வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பீட்டா வேல்யூவில் ஊருப்பட்ட பீட்டா வேல்யூ இவ்வளோ தாறுமாறாக மேலே ஏறி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஐடி ஸ்டாக்ஸ் தான் லாஸ்ட் டைம் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் நிஃப்டி ஏறினதுக்கு. இப்போ அது வந்து இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் இப்போது எங்கே வந்து நிற்க போகுது, எது வரைக்கும் வரணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11,000 இருந்து அந்த இண்டெக்ஸு கொரோனா ஃபாலில் 11,000 இருந்து 39,500 வரைக்கும் போனது. 22 மாதத்தில் 400% மேலே ஏறி இருக்குங்க. ஒரு சின்ன ஏற்றம்லாம் இல்லை, அவ்வளோ தாறுமாறாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கரெக்ஷன் வரணும், அப்போ தான் அந்த இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்போ எவ்வளோ தூரம் வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 வரைக்குமா வரணும். இப்போ 26,500 இருக்குது. இப்போது இன்னும் ஒரு 1,500 பாயிண்ட் தானே சார் அப்படின்னா அது அங்கே தான் திரும்புமானலாம் உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்து 17,500 ரொம்ப மோசமாக, ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட், இது கீழே வராது அப்படின்ற மாதிரி தான் ஒரு 16,000 சொல்லலாம். அப்போ அது கீழே வந்தால் அப்படின்னா பெரிய கரெக்ஷன் போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது. ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ்ன்றது சும்மா இப்போ கரெக்ஷன்றதுனால நம்ம இப்போ இவ்வளோ தூரம் இறங்கிட்டு இருக்கே தவிர நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஐடி வந்து இனிமேல் பிரிக்கவே முடியாது. அதனால் ஐடி வந்து நல்ல கரெக்ஷனில் இருக்குது. இப்போ வாங்கலாமா இல்லையா அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு அப்போ ஒரு கேள்வி வரும், என்ன சார் இறங்கின பின்னாடி சொல்கிறீங்களே, முதலே சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னா முதலே சொன்னேன் சார். 2021 அக்டோபர் 21 இதை நம்ம குரூப்பில் போஸ்டாக போட்டாச்சு. தலை குப்புற விடுவதற்கு தயாராக இருக்கிறது ஐடி இண்டெக்ஸ். தீர்க்கமான அறிகுறிகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. ஐடி ஸ்டாக்ஸ் வைத்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே, கிடைக்கிற கேப்பில் தப்பிச்சு ஓடி வந்துருங்க அப்படின்னு எப்போ சொல்லுவோம், அக்டோபர்லேயே சொல்லியாச்சு. அதுக்கு ரீசனோட அந்த சார்ட்லாம் போட்டிருந்தோம். அப்போது புதுசாக பார்க்குறவங்க அப்போ அது தெரியாமல் வந்திருக்கலாம். சரி இனிமேல் அதை ஃபாலோ பண்ண பார்ப்போம், அப்படி தானே. ஸோ ஏற்கனவே சொல்லியாச்சு இறங்க தான் போகுது அப்படின்னு. அப்போ எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகே, இப்போ 25,000 வரப்போகுது அப்படின்னா அது வர்றதுக்கான ரீசன் இருக்குல்ல, என்ன எதை வச்சு வரும்? ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளோ கீழே விழுகுதோ அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தானே இண்டெக்ஸ் விழுகும். அப்போ அந்த இண்டெக்ஸை கீழே இழுத்துட்டு வர போகிறது யார், எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் 29%. நான் சொல்கிறது ஐடி இண்டெக்ஸ்க்கான வெயிட்டேஜ். நிஃப்டிலையும் டாடா கன்சல்டன்சி வந்து டாப் பொசிஷனில் தான் இருந்தாங்க, டாப் வெயிட்டேஜாக தான் இருந்தாங்க. இப்போ இல்லை, ஏன்னா இப்போ நிறையா ப்ரைஸ் இறங்கினதுனால. ஸோ டிசிஎஸ் 29%, இன்ஃபோசிஸ் 22%, HCL டெக் 10%, டெக் மஹிந்திரா 9%, விப்ரோவுக்கு 9% இருக்குது. மற்ற எல்லாமே பிலோ 5 இருக்குது. ஏன்னா அந்த ஹெக்ஸாவேர் மட்டும் இப்பொழுதைக்கு ட்ரேடில் இல்லை, பட் அவங்க இண்டெக்ஸ்லேருந்து இன்னும் விலைக்கு வைக்காமல் இருக்காங்க. ஓகே, அடுத்ததாக டிசிஎஸ் தனியாக அந்த ஸ்டாக் மட்டும் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா இது கிட்டத்தட்ட 4,000 வரைக்கும் போனது சார். இந்த ஸ்டாக்கை போயிட்டு 3,400 வந்து பயங்கரமான சப்போர்ட் ஆகுது. 3,400 பக்கத்தில் பயங்கர சப்போர்ட் ஆகுது. ஒட்டைக்காதுன்னு வச்சு ஒரு முறை உடைச்சி அப்புறமா மறுபடியும் மேலே போய் அதை உடைச்சதுக்கப்புறமா மேஜர் சப்போர்ட் வந்து 3,150, 60 அந்த ரேஞ்சு. இப்போது அதையும் உடைச்சாச்சு. இந்த மாதம் ஜூலை மாதம்
டிசிஎஸ் 3167க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டா அது கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா சார் வந்து 2550 வரைக்கும் வருவார். இன்னும் மோசமாக வந்தால் 2300 வரைக்கும் வருவார். வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லா கீழே வாங்கணும்னு நினைக்கிறவங்க 2300 ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு எனக்கு ஐடி ஸ்டாக்னா ரொம்ப பெட்டர், நான் வந்து அப்படின்னா 2550 வாங்கலாம். இது வரைக்கும் வரணும். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இல்லை சார் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் மோஸ்ட்லினா வெயிட் பண்ணி வாங்குங்கன்றோம். சிலர் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறேன்றாங்க. ரெண்டும் ஒன்று தான். அது அவங்கவுங்களோட மணி பேக்கப்பும் அவங்கவுங்களோட எவ்வளோ பொறுமையாக இருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. அடுத்ததாக இன்ஃபோசிஸ் 1360 அடுத்த சப்போர்ட். ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காரு. மறுபடியும் அங்கே அதுதான் சப்போர்ட்டு. அதை உடைச்சாருன்னா 1190. லாஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னா 900 to 850. ஸோ நிஜமாகவே பை பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபோசிஸை இப்போதைக்கு 900 to 850 பை பண்ணுறவங்க தான் கிங்கு. அடுத்ததாக HCL டெக் நல்ல கரெக்ஷன் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா பெருசாக மேலேயும் போல், அதனால் பெருசாக கீழே வராமல் இது வரைக்கும் இருந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் வந்திருக்காரு, ஆனால் மற்ற ஸ்டாக் அளவுக்கு இது வந்து பெரிய வாலடைல் இல்லை. ஆனால் இப்போ இது வந்து அடுத்த கரெக்ஷன் மோடுக்கு வந்தது. 780க்கு கீழே வந்தால் பெரிய அடி இருக்குது. 600 to 610 அடுத்த இது. ரொம்ப மோசமாக வந்தால் 400 வரைக்கும் கூட வரலாம். என்ன சார் இப்போ 900 இருக்க ஸ்டாக்கு போய் 400 வரும் அப்படின்றீங்கன்னா, ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இன்னொரு வீடியோவில். கரெக்ஷன் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து ஒரு செக்டாரில் கரெக்ஷன் வரும், ஒரு செக்டார் வந்து பூமில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டு கரெக்ஷனில் இருக்கக்கூடிய கரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் போய் வாங்கிட்டு உட்காந்துட்ருப்போம். நாம் பையராக இருக்கும் பட்சத்தில் எப்பயுமே நாம் பூம் செக்டாருக்குள்ளே தான் நம்ம போகணும். சரி, இப்போ நம்ம டெக் மஹிந்திராக்குள்ளே வருவோம். டெக் மஹிந்திராவுக்கு அடுத்த சப்போர்ட் 800. அதையும் தாண்டி கரெக்ஷன் வந்து 510. விப்ரோ சார் இது வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். இதை விட ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். ஈவன் இன்ஃபோசிஸ்லாம் இதுக்கு ரொம்ப பின்னாடி. இன்ஃபோசிஸ், HCL மோட்டார், அப்புறம் என்ன அந்த இது இந்த ஃபார்மாவில் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி விப்ரோவை கம்பேர் பண்ணுறப்ப. அந்த மாதிரி டிவிடெண்ட்டும் போனஸ் அந்த மாதிரி இதுக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு 330 300க்குள்ளே வாங்கலாம். இப்போதைக்கு 393 இருக்குது நேற்று க்ளோஸ் படி. இறங்குறப்ப தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். எல்லாமே இறங்கிட்டு இருக்கு. அப்போ எதுவுமே ஏறலையா? டாடா எல்எக்ஸ்சி இருக்கார், அவர் அப்ட்ரெண்டில் தான் இருக்கார். இவ்வளோ மார்க்கெட்டே ஓவரால் மார்க்கெட்டும் விழுந்துட்டுருக்கு, ஐடி இண்டெக்ஸும் விழுந்துட்டுருக்கு, சார் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்காரு. இப்போயும் 7600க்கு கீழே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 9150 தாண்டிட்டார் அப்படின்னா 12300 இவரோட டார்கெட் நிச்சயமாக போகும். அதில் ஒரு இது இல்லை. ஒரே கண்டிஷன் மறுபடியும் சொல்கிறேன், 7600க்கு கீழே ஏதாவது மாதங்களில் க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் ஆனால் மற்ற எல்லா ஸ்கிரிப்டை விட இதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்னென்னா மற்ற எல்லாரும் கரெக்ஷன் வந்துட்டான், இன்னும் இதில் கரெக்ஷன் வரல, ஆனால் அப்ட்ரெண்டில் இருக்குது. ஒருவேளை இதுக்கு கீழே வந்தால், இந்த கரெக்ஷன் வந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அந்த மற்ற ஸ்டாக் அளவுக்கு இதுக்கும் கரெக்ஷன் வரணும்னு வச்சுங்களேன். ஒரு 7600ன்றது சாதாரணமாக ஒரு 6600க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நேராக போய் 3300 3400 போய் நின்றுவார். அதனால் இந்த ஸ்டாக் நல்ல அப்ட்ரெண்டில் இருக்குது, ஆனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ பேசுகிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, ட்ரேடிங்காக இல்லை. அடுத்து LTTS, எல்என்டியோட டெக் சர்வீசஸ். அவர் இப்போ கிட்டத்தட்ட சைட்வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டார். 2800லேருந்து 2500க்குள்ளே நீங்கள் எங்கேயாவது அக்குமுலேட் பண்ணுறதா தாராளமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அது உடனே மேலே போகுமா அப்படின்னா அப்படி இல்லை. இது நல்ல சப்போர்ட் ஜோன், இங்கே அக்குமுலேட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த ஆரக்கிள் OFFS
நல்ல ஸ்டாக். பாருங்க, நல்ல சைட்வேஸ்லயே கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்து சைட்வேஸ்லயே இருந்திருக்கு. அப்புறம் கொரோனா பீரியட்ல வந்து ஒரு ஒரு ஜெட் கீழ குடுத்துட்டு, அப்புறமா மேல போச்சு. பெரிய அளவுல மேல போல. மற்ற ஐடி ஸ்டாக்ஸ்லாம் போன அளவுக்கு போகல. அதனால இது இப்பயும் பெருசா வரல. நிஜமாவே 2700, 750க்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வாங்குனீங்கன்னா, இது 7400 வரைக்கும் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 4450. அந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ். அத திருப்பி பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா 7400ன்றது ஈஸியா போகும். இந்த ஸ்டாக் போறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு. பார்த்துக்கங்க. சரி, குட்டி ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லலாமா சார்? அப்படின்னா குட்டி ஸ்டாக்ஸ்ல கேபிஐடி சொல்லலாம். கேபிஐடி நல்ல கரெக்ஷனுக்காக காத்துட்ருக்கு. நீங்க நல்ல இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, 380லேருந்து 300 வரைக்கும் தான் நீங்க வாங்கலாம். இப்ப போய் வாங்கக்கூடாது. ஆ அஃப்கோர்ஸ் வாங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்கேருந்து உடனே மேல போயிரும்னு அர்த்தம் இல்ல. ஐ மீன் பெருசா கீழ விழும்ல. அந்த வாலடைல் இருக்கும். இப்பயே கூட அது சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாரி தான் இருக்கு. ஆனா லாங் டெர்ம் கரெக்ஷனுக்கு இது காத்துட்ருக்கு. அதனால சரி, இதெல்லாம் வாங்கலாமா? விக்கலாமா? ஏன் இத பத்தி பேசுறோம் அப்படின்னா, கரெக்ஷன் அப்படின்றது போர்ட்ஃபோலியோவ சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் கரெக்ஷன். ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோவ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் அதிகமா லாபம் இருக்கு, எதெல்லாம் அவனோட ரெசிஸ்டன்ஸ வந்து அச்சீவ் பண்ணிச்சோ, அதெல்லாம் புக் பண்ணிருவாங்க. அதெல்லாம் புக் பண்றதுன்னா நம்ம நினைக்கிற மாரி நாம என்ன வச்சிருப்போம், ஒரு 100 ஷேர், 500 ஷேர், 1000 ஷேர் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து லட்சக்கணக்கான ஷேர் வச்சிருப்பாங்க. லட்சக்கணக்கான ஷேர் ஒரே நாள்ல விக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில பெர்மிஷன் வாங்கணும். சர்டன் பெர்சன்டேஜ்க்கு மேல அவங்க விக்க முடியாது. முதலே அப்ரூவல் வாங்கணும். நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஏத்தத்திலயும் அவங்க வித்துக்கிட்டே வருவாங்க. அதனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஏத்தத்துக்கும் பெரிய செல்லிங் வர்றது. ஸோ அப்படி இந்த முறை வந்து ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷத்துக்கு இருக்கும் ஐடி ஸ்டாக்ஸ்ல. இப்ப ஆல்மோஸ்ட் நம்மளும் 1 வருஷத்த நெருக்கி வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது தெரியல. இந்த டார்கெட் சொன்னோம் இல்லையா? அந்த ஏரியா கிட்ட வர்ற வரைக்கும் இந்த இது நிச்சயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் மொத்தமா அந்த நம்ம இவ்வளோ நாளா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? டார்லிங் செக்டார்ன்னு. அந்த அளவுக்கு அக்ரெசிவா ஏறாது. ஆனா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு அ ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் படி அது மேல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்பயும் கூட செல்லிங் அங்கங்க இருக்கும். அதனால ஐடி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு வாங்குங்க. ஐடி இண்டெக்ஸ் அப்படியே அழிஞ்சு போகுதுன்னு சொல்லல. ஐடி இண்டெக்ஸ் மற்ற இண்டெக்ஸ் மாதிரி, மற்ற ஸ்டாக்ஸ் மாதிரி ரொம்ப நார்மலா அவங்களோட குரோத் வந்து நார்மலுக்கு வந்துருச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு, பழைய மாரி பெரிய ரிட்டர்ன் தரும்னு நினைக்காம, நிதானமா வாங்குங்க. ரைட் மக்களே! அ அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஏதாவது ஸ்கிரிப்ட்ட பத்தியான லெவல்ஸ் வேணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் வந்து அதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியா பதில் சொல்ல முயற்சி பண்றேன். ரைட்டு. இங்க டிஸ்க்ளைமர் சொல்லிருவோம். செபி ரெஜிஸ்டர்ட் இல்ல நானு. இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டடி பர்ப்பஸ்க்காக தான். சும்மா நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். 2வது, இந்த சார்ட் வந்து நம்ம நெறைய இந்த ட்ரேடிங் வியூ, அ இன்வெஸ்டிங் இந்தியா, சார்ட்டிங் இந்த மாதிரி இவங்கெல்லாம் யூஸ் பண்றோம். அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லுவோம். அவங்க ஃப்ரீயா குடுக்குறதுனால தான் நம்ம இன்னும் நெறைய படிக்க முடியுது. அதனால அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் மக்களே. நன்றி. வணக்கம்.